30 வருட கொடூர யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த தலைவர் தனது கட்சிக்காரர் எனவும் அதனால் அவர் எல்டிடி அமைப்பின் இலக்காக உள்ளதாகவும் அவருக்கு தற்போது உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். அமெரிக்கா, கனடா, பிரித்தானியாவை போன்று ஐரோப்பிய நாடுகளில் புலிகள் அமைப்பு செயல்படுவதாகவும் அதேபோன்று அவர்களுக்கு சார்பானவர்களிடமிருந்து அழுத்தங்கள் விடுக்கப்படுகின்றமையினால் தனது கட்சிக்காரர் மற்றும் அவரது சகோதரர்களை யுத்த குற்றவாளிகளாக கருதி கனடாவுக்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டார். பாதுகாப்பு குறைக்கப்படுவதற்கு முன்னர் 203 அதிகாரிகள் பாதுகாப்பு வழங்கிய நிலையில் கடந்த அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து குறித்த எண்ணிக்கை 60ஆக குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவரது பாதுகாப்பு குறைக்கப்படுவதற்கு முன்னர் தனது கட்சிக்காரரின் பாதுகாப்பு பிரதானிகளிடம் எவ்வித கருத்துக்களும் கோரப்படவில்லை. இவ்வாறான நிலையில் பாதுகாப்பு தொடர்பிலான மதிப்பீடு மேற்கொள்ளப்படாமல் பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதனூடாக முன்னாள் ஜனாதிபதியின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி நீதிமன்றில் தெரிவித்தார். இந்நிலையில் மன்றாடியார் நாயகம் ரொஹான் அபேசூரிய நீதிமன்றத்தில் கருத்துரைக்கையில் முக்கியஸ்தர்களின் பாதுகாப்பு குறித்து மதிப்பீடு செய்வதற்காக விசேட நிபுணர் குழுவின் பரிந்துரைக்கு அமையவே இவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். குறித்த விசேட நிபுணர் குழுவில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் பிரதானி, போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட குழு 2015ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக செயல்படுவதாகவும் 2020ஆம் ஆண்டு மனுதாரர் பிரதமராக பதவி வகித்த காலப்பகுதியிலும் குறித்த குழுவினரை அவரின் பாதுகாப்பு குறித்து மதிப்பிட்டனர். பல்வேறு சந்தர்ப்பங்களில் குறித்த குழுவினூடாக முன்னாள் ஜனாதிபதிகள் முக்கியஸ்தர்களின் பாதுகாப்பு குறித்து மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதி மன்றாடியார் நாயகம் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். அதன்போது எந்தவொரு நபருக்கும் விசேடத்துவம் வழங்கப்படவில்லை. அதனால் ஒரு நபரை இலக்காக கொண்டு எப்போதும் இவ்வாறான செயற்பாடு அனுமதிக்கப்படவில்லை. இதனூடாக எந்த வகையிலும் அடிப்படை உரிமை மீறப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். முன்வைக்கப்பட்ட சகல விடயங்களையும் கருத்தில் கொண்ட 3 அடங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள போதிய காரணங்கள் இல்லை என குறிப்பிட்டு மனுவை நிராகரிக்க தீர்மானித்துள்ளது.